ஃபிளாஷ்பேக் செய்திகளுடன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த ஜோசித ராஜபக்சவை விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால பரிசீலனைக்கு பின்னர் ஜோசித ராஜபக்சவை தலா 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் திரு மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டார். நீதவான் தனது முடிவை அறிவித்ததுடன் சந்தேக நபரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றத்துக்கு திருப்தி அளிக்கும் வகையில் போதிய உண்மைகளை முன்வைக்க அரசு தரப்பு தவறியுள்ளதாகவும் பிணை சட்டத்தின் விதிகளின்படி சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்படுவார் எனவும் தெரிவித்தார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இது தொடர்பில் குடிபெறவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டதுடன் சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார். ராஜதந்திர உறவை தாண்டியும் தமிழ் மக்களுடன் இந்தியா நெருக்கமாக செயற்படுவதாக யாழ்ப்பாண இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் சாய் முரளி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்தியாவின் 76வது குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்களின் தேவைகளை அறிந்து இந்தியா செயற்படும். இந்தியா தமிழ் மக்களின் தேவைகளை அறிந்து உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணம் உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் வடக்கு மக்களின் நல்ல நண்பனாகவும் சகோதரனாகவும் செயற்பட்டு வரும் நிலையில் பகைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் சில வேளைகளில் மாறுபாடுகளை ஏற்படுத்தினாலும் தமிழ் மக்களின் உரிமை மற்றும் நலன்களில் என்றும் ஆதரவாளராகவே செயற்படுவோம். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மதிப்பெண் தொடர்பான மீள்திருத்தங்களை சமர்ப்பிப்பதற்கான செயல்முறை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெறுபவர்களின் மறுபரிசீலனைக்கு இணையவழி மூலம் விண்ணப்பிக்க முடியும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. புலமை பரிசை பரீட்சைக்கான பெறுபவர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டன. அதன்படி இன்று முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்கள் இணையத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்ட அவர் நேற்றைய தினம் அங்கு செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண மக்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகிறது. இதேபோல கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை பிற்போட்டிருந்தன. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் 2300 நிலையங்கள் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தம்புதேகம பகுதியில் நடைபெற்ற நட்புறவு சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி டிஜிட்டல் அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளை வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் என்று குறிப்பிட்டார். எங்கள் அடையாள அட்டை இப்போது கொஞ்சம் பழையது. இப்போது அடையாள அட்டை எடுத்துச் சென்றால் இது நீங்களா என்பார்கள். ஆனால் டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டால் அதை படிக்க முடியும். வரி செலுத்துவதற்கும் வங்கிகளுடனான பரிவர்த்தனைகளுக்கும் முதல் அனைத்தும் செய்வதற்கு இது பயன்படுத்தலாம். டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்க 1000 கோடி ரூபாய் உதவியை வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா தரவுகளை திருட போகின்றது என்று மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இலங்கையின் மிக சிறந்த தரவு அறிவியல் நிபுணர்களுடன் 24ஆம் தேதி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். நாடு முழுவதும் 2300 கிராம அளவிலான தரவு உள்ளீட்டு நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் தரவை உள்ளிடும் போது இந்திய நிறுவனம் வெளியேறிவிடும். அதன் பின்னர் நமது கையில்தான் உள்ளது. காலி சிறைச்சாலையில் 2 கைதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உதவி சிறைச்சாலை அத்தியட்சர் தலைமையிலான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
நேற்றைய தினம் இடம்பெற்ற மோதலில் காலி சிறைச்சாலையில் இருந்து 4 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த கைதிகளில் 2 காலி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற 2 சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் மக்கள் தொடர்பகம் ஒன்று நேற்றைய தினம் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு நகருக்கு அருகாமையில் புதுக்குடியிருப்பு இரணிப்பாலை வீதியில் அமைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகம் அவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுக்குடியிருப்பின் மூத்த கல்விமான்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற அதிபர் சிவசாமி செல்வநாயகம் அவர்களால் மங்கள விளக்கேற்றப்பட்டு குறித்த மக்கள் தொடர்பகம் திறக்கும் நிகழ்வு ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களால் மக்கள் தொடர்பகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் உத்தியோகபூர்வமாக அலுவலக செயற்பாடுகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு வீடு இல்லை என்றால் அவருக்கு வீடொன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் யார் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புதேகமையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ள ஜனாதிபதி, நானும் அமைச்சர்களும் மாளிகைகளில் வசிக்க ஆரம்பிக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் அதை செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் வரிப்பணத்தில் மாளிகைகளில் வசிப்பது நியாயமான விடயமில்லை. நாங்கள் எவரையும் பழி வாங்கவில்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி, நாங்கள் நாட்டை புதிய திசையில் இட்டு செல்கின்றோம். வெளியேறுங்கள் என நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்னர் அவர்கள் வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாறுங்கள் என நாங்கள் அவர்களை கேட்கின்றோம். மக்களின் வரிப்பணத்தை செலவிடுவதற்கு முன்னர் 2 தடவை யோசிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கண்டி தேசிய வைத்தியசாலையின் சிறப்பு மனநல வைத்தியரை தாக்கிய மதுபோதையில் இருந்த 2 சந்தேக நபர்களை கண்டி தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த வைத்தியர் நேற்றைய தினம் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறும் போது ஒரு முச்சக்கர வண்டி சாரதி வைத்தியசாலை பாதுகாப்பு படையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த நேரத்தில் வைத்தியர் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் முகத்தில் காயங்களுடன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் பிப்ரவரியில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஹோமஹமவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தில் நாட்டை பாதித்த அந்நிய செலாவணி நெருக்கடியால் பிப்ரவரி 2022 நாட்டுக்குள் வாகன இறக்குமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாட்டில் வாகன விலை வேகமாக அதிகரித்தன. மேலும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாயொன்றை மரத்தில் தூக்கிட்டு கொன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாயொன்று தூக்கிலிடப்பட்டதை சித்தரிக்கும் சமூக ஊடக பதிவின் பேரில் 48 வயதுடைய பெண்ணை மாங்குளம் போலீசார் கைது செய்தனர். மாங்குளத்தை செய்த சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் 1907ஆம் ஆண்டு 13ஆம் இலக்க விலங்குகள் வரி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சிவப்பு அரிசி தட்டுப்பாடு மற்றும் தேங்காய்களின் விலை உயர்வு குறித்து காலியில் நேற்று மக்கள் வினாவிய போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறினார். காலி கட்டுகம்பளவில் உள்ள மறைந்த மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஜவனின் வீட்டுக்கு நேற்று காலை சென்றிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. மறைந்த ஊடகவியலாளரின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். விக்டர் ஜவனின் மறைவு பாரிய இழப்பாகும் எனவும் அவர் நாட்டுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். மறைந்த ஊடகவியலாளரின் வீட்டில் குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கூடிய போது சிவப்பு அரிசி தட்டுப்பாடு மற்றும் தேங்காய் விலை குறித்து கேள்விகளை எழுப்பினர். சிலர் ஒரு தேங்காய் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கடந்த முறை 10 கிலோ சிவப்பு அரிசியை வழங்கியவர் ரணில் விக்ரமசிங்க என்றும் கூறினர். சார், நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை, எங்களுக்கு நீங்கள் தேவை என்று அம்மக்கள் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். ரயில் நிலைய பயணச்சீட்டு மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கண்டி ரயில் நிலையத்துக்கு அருகில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி வலய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து டிக்கெட்டுகள் 2, கையடக்க தொலைபேசிகள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 32 வயதுடைய கடுகண்ணாவ பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். பதுளை ஹெல்துமுல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வண்டாரவிளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பெலாங்குடி மற்றும் பித்தனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 36 மற்றும் 48 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர்களிடமிருந்து 57 கிலோகிராம் 50 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக ஹெல்துமுல்லை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள பிள்ளையாரடி சர்வோதய வீதியை விட்டு விலகி வேன் மின்சார தூணுடன் மோதிய விபத்தில் மின்சார தூண் உடைந்து வீழ்ந்ததுடன் வேன் பலத்த சேதமடைந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றதுடன் சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீதியின் சம்பவ தினமான நேற்றிரவு 8 மணிக்கு வேகமாக பிரயாணித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி மின்சார தூணுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வேன் பலத்த சேதமடைந்ததுடன் மின்சார தூண் உடைந்து வீழ்ந்ததை அடுத்து அந்த பகுதியில் சிறிது நேரம் மின்சாரம் தடைப்பட்டதுடன் சாரதியையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். Tidak.